மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 9626899268. பாஜக எதிர்ப்பு அப்படின்றது அது தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது, அது நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அரசியல். அது காங்கிரஸ் பார்ட்டி தான் முன்னிருந்து நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்று கிடையாது. இப்போ வசதிக்கு திமுக அந்த அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. நேற்று வசதிக்கு திமுக பாஜகவோடையும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. கூட்டணியில பங்குகிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அதிகாரம்ன்றது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் சொந்தமானதுலாம் கிடையாது. கூட்டணியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இது எங்க சார் போய் முடிய போது? திமுகவை பொறுத்தளவுல காங்கிரஸோட தேவை அவங்களுக்கு இருக்கு. காங்கிரஸ் இருந்தாதான் திமுகவோட பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பெல்லாம் செல்லுபடி ஆகும். 5000 ரூபாய் கொடுத்தலாம் நீங்க ஜெயிச்சிட முடியாது, மூட நம்பிக்கைங்கிறது. ஆமா, அப்ப சொல்ற விஷயம் என்ன? 5000 ரூபாய் கொடுத்தா மட்டும் பத்தாது, நாங்களும் தேவைன்றாரு. அதிமுக திமுக கிட்ட தான் பெரும்பான்மையான வாக்கு சதவீதம் இருந்தது. இப்போ சிறு சிறு கட்சிகள் நிறையா வந்துட்டாங்க. என்டிகே இருக்காங்க, பாஜக இருக்காங்க, அவங்களோட ஓட் ஷேர்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. புதுசாக டிவிக்கே வந்து அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ இவ்வளவு கட்சிகள் உள்ள இருக்காங்க. இன்னும் நான் பழைய மாதிரியே அதிகார பகிர்வுக்குலாம் இறங்கி வர மாட்டேன், அதிகாரத்தை ஃபுல்லாக என் கையிலே வச்சுப்பேன்னா அது கரெக்டாக இருக்காது. திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தால் மக்களுக்கு திமுக மேலே நம்பிக்கை இருக்காது. அதனால திமுகவை பொறுத்தளவில் இந்த அலைன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஆட்சின்றது சாத்தியமா? நல்லதா? இன்னைக்கு சாதாரண ஒரு சாமானியன்ட்டு போய் நீங்கள் எதுக்கு திமுக ஓட் போடுவீங்கன்னு கேட்டால், பாஜக வந்துடக்கூடாது, பாஜக வந்தால் ரொம்ப மோசமாயிரும், அதனால திமுகவுக்கு ஓட் போடணும்னு சொல்லுவாங்க. திமுகவோட ஆட்சி சூப்பராக இருக்குது, திமுக அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லாத ஒரு திமுக இருக்குன்னா இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் எப்படி சார்? இப்போ காங்கிரஸ் இல்லைன்னு நீங்கள் தாராளமாக சொல்லிடலாம். தாவேகா வருகனால டிஎம்கேக்கு எந்த வகையில் சார் பெனிஃபிட் ஏற்படுத்தும்? தாவேகாவால் திமுகவுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. தாவேகாவால் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே அதிமுகவுக்கு தான். தாவேகா பண்ணக்கூடிய அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல், அது அதிமுகவோட அரசியல். ஸோ திமுக எதிர்ப்பை தாவேகா நல்லா வீரியமாக கையில் எடுத்தாங்கன்னா அதிமுக ஓட்டு தான் உடையும். அதனால தான் அதிமுக பாஜக கதறிட்டு இருக்காங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியலில் இப்போ பரபரப்பாக என்ன போயிட்டுருக்குன்னா, அந்த காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணி சர்ச்சை தான் போயிட்டுருக்கு. ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து தொடர்ந்து கூட்டணியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது எங்க சார் போய் முடிய போது? திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவை பொறுத்தளவில் காங்கிரஸோட தேவை அவங்களுக்கு இருக்குது. காங்கிரஸ் இருந்தால் தான் திமுகவோட பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பெல்லாம் செல்லுபடி ஆகும். ஏன்னா இந்திய அளவில் பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பெல்லாம் கையில் எடுத்து அரசியல் பண்ணுறது காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தால் மக்களுக்கு திமுக மேலே நம்பிக்கை இருக்காது. அதனால திமுகவை பொறுத்தளவில் இந்த அலைன்ஸ் உடையிறதை விரும்ப மாட்டாங்க. அதனால தான் காங்கிரஸ் பார்ட்டி இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்கும் போதும் வேற வழி இல்லாமல் திமுக அதை பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. பெருசாக உடைக்கல இந்த அலைன்ஸ். திமுகவை வந்து அவங்க வந்து ஒரு மதசார்பற்ற அணின்றது மக்கள் இன்னும் ஏற்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி இருக்கு ஏற்கிறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி இல்லைன்னா எப்படி அதை நம்புவாங்க? ஏன்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த அரசியலை காங்கிரஸ் பார்ட்டி தொடக்கத்திலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தப்ப இருந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால பாஜக எதிர்ப்பு அப்படின்றது அது தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது, அது நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அரசியல். அதை காங்கிரஸ் பார்ட்டி தான் முன்னிருந்து நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்று கிடையாது, ஸ்டார்டிங்ல இருந்தே காங்கிரஸ் தான் பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வசதிக்கு திமுக அந்த அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. நேற்று வசதிக்கு திமுக பாஜகவோடையும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ காங்கிரஸோட அலைன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா மக்கள் கண்டிப்பாக திமுகவை நம்ப மாட்டாங்க. திமுகன்னு சொல்றது, மக்கள்னு சொல்றது மோஸ்ட்லி மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் திமுகவுக்கு வரது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ நாங்கள் தான் வந்து பாதுகாப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? அதனால தான் சொல்கிறாங்கன்றீங்களா? சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அலைன்ஸ் முடிஞ்சாச்சுன்னா ஓட்டு நிறையா உடையும், கண்டிப்பாக உடையும். திமுக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாலும் ஓட்டு உடையதான் செய்யும். அது திமுகவுக்கும் தெரியும். அதனால தான் திமுகவும் இந்த அலைன்ஸ் உடையாம பார்த்துக்கணும் அப்படின்றதுல கவனமா இருக்காங்க. ஆனால் முதல்வர் தெளிவாக சொல்லிட்டாரு சார், கூட்டணியில் வந்து ஆட்சியிலையும் இந்த பங்கு கொடுக்கறதா இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் காங்கிரஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? இப்போ பார்த்துட்டு இருக்கோமே, காங்கிரஸ் ஒன்றும் இறங்கி போகிற மாதிரி இல்லையே. ஸோ காங்கிரஸை பொறுத்தளவில் அழுத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ திமுக இன்னும் அந்த குழுவை அமைக்கல,
கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான அந்த குழுவை இன்னும் அமைக்கல. 22ஆம் தேதி தான் அமைப்போன்னு இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டி அவசரத்தில் இருக்காங்க. ஏறக்குறைய 75 நாட்களுக்கு முன்னாடி அந்த குழுவை அமைச்சிட்டாங்க. டிசம்பர்ல. ஆமாம். ஸோ இப்போ திமுகவோட திட்டம் என்னவா இருக்குன்னா, காங்கிரஸ் பார்ட்டியை அப்படியே கொஞ்சம் அலக்களிப்போம், கடைசியில் இதை பண்ணுவோம். ஏன்னா சீக்கிரமாகவே பண்ணியாச்சுன்னா ஒன்று காங்கிரஸ் பார்ட்டிகிட்ட இறங்கி வந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் சீக்கிரமாகவே பேச்சுவார்த்தை முடிச்சிட்டிங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி வேற ஆப்ஷனை தேடி போவாங்க. ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. பார்கெயின் பண்றதுக்கு அந்த ரூமே கொடுக்க மாட்டாங்கன்றீங்க. அதனால தான் இப்போ காங்கிரஸ் பார்கெயின் பண்ணுறாங்க வேற விதமாக. நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். 22ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் சீக்கிரம் பேச்சுவார்த்தையை நடத்தி முடிக்கணும். இப்போ நாளைக்கே 22ஆம் தேதி குழு அமைச்சாலும் நாளைக்கு இழுத்தடிக்கலாம். குழு அமைச்சதுக்கு அப்புறமும் இப்போதைக்கு நாங்கள் பேசியிருக்கோம், அடுத்து இன்னொரு ரவுண்டு நம்ம பேசுவோம் அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்குறாங்க. நீங்கள் சீக்கிரமாக சீட் ஷேரிங் விவகாரத்தெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணலன்னா நாங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. திமுகவை பொறுத்தளவில் திமுக கையில் பெரிய லெவரேஜ் இல்லை. திமுகவுக்கு காங்கிரஸோட தேவை இருக்குது. காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் அவங்க ஒன்றும் பவரில் இல்லை. கிடைச்சா லாபம், அவ்வளோதான். கிடைச்சா நல்லது அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க தைரியமாக இறங்கி அட்டாக் பண்ணுறாங்க. இது எல்லாமே ராகுல் காந்தி அவர்களோட பிளெஸிங்ஸோட தான் நடக்குது. ஏன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க, போல்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போடுறாரு, லைட்டாக திமுகவை சீன்ற மாதிரி தான் ஒரு ட்வீட் போடுறாரு. வீட்டாவே சென்றாரு சார். அவரும் இந்த மாதிரி 5000 ரூபா கொடுத்தலாம் நீங்கள் ஜெயிச்சிட முடியாது, மூட நம்பிக்கைங்கிறாரு. ஆமாம். அப்போ அது சொல்கிற விஷயம் என்ன, 5000 ரூபா கொடுத்தா மட்டும் பத்தாது, நாங்களும் தேவைன்றாரு. ஆனால் அதுக்கு பதிலாக தான் ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்போ வந்து 5000 ரூபா கொடுத்துட்டோம், இந்த கூட்டணியிலையோ ஆட்சியிலையோ பங்குலாம் இருந்தால் இனிமேல் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து எப்படி சார் இருக்கும்ன்றீங்க? இப்போ கூட்டணியில் பங்கு கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அதிகாரம்ன்றது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் சொந்தமானதுலாம் கிடையாது. ஏன் இப்போ காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட்டு இருக்குல்ல, அப்போ அதிகாரத்தில் பங்கு கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு ஒரு 3-4% ஓட்டு மக்கள் போடுறாங்கன்னா அப்போ அந்த மக்களுக்கு அதிகாரத்துலேயும் ரெப்ரசன்டேஷன் வேணும்ல. வெறும் எம்எல்ஏஸ் மட்டும் இருந்தால் போதாதுல்ல. அப்போ கம்யூனிஸ்டுகளுக்கும் அது பொருந்தும், விசிகேவுக்கும் பொருந்தும், மற்ற கட்சிகளும் இதை கேட்கணும். இன்ஃபேக்ட் இதை ஒரு கல்ச்சராக மாற்றணும். அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்த மாதிரி அதிகார பகிர்வுலாம் நாங்கள் பண்ண மாட்டோம், அதிகாரத்தை ஃபுல்லாக எங்கள் கையில் வச்சுப்போம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடாது. வரக்கூடிய நாட்களில் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போ முன்னாடி ஒரு காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90களுக்கு முன்னாடிலாம் அதிமுக திமுக கிட்ட தான் பெரும்பான்மையான வாக்கு சதவீதம் இருந்தது. 90%க்கு மேலே அவங்க தான் கையில் வச்சுருந்தாங்க. இப்போ சிறு சிறு கட்சிகள் நிறையா வந்துட்டாங்க. திராவிடத்தை கம்ப்ளீட்டாக ஏற்றுக்காத நிறைய கட்சிகள் இருக்காங்க. என்டிகே இருக்காங்க, பாஜக இருக்காங்க. அவங்களோட ஓட் ஷேர்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. புதுசாக டிவிக்கே வந்து அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும் போது இப்போ இவ்வளவு கட்சிகள் உள்ளே இருக்காங்க. இன்னும் நான் பழைய மாதிரியே அதிகார பகிர்வுக்குலாம் இறங்கி வர மாட்டேன், அதிகாரத்தை ஃபுல்லாக என் கையிலே வச்சு பண்ணால் அது கரெக்டாக இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவாக இருந்தாலும் சரி ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஆட்சின்றது சாத்தியமா, நல்லதா? கூட்டணி ஆட்சி நல்லது, கூட்டணி ஆட்சி சாத்தியம்தான். இன்ஃபேக்ட் இப்போ அரசியலில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. திமுகவும் நிரந்தரம் கிடையாது, அதிமுகவும் நிரந்தரம் கிடையாது, காங்கிரஸும் நிரந்தரம் கிடையாது. ஒரு காலத்தில் காங்கிரஸ் பார்ட்டி அதிகாரத்தில் இருந்தாங்க, இன்றைக்கி எந்த இடத்துல இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் மற்ற கட்சிகளுக்கும் இது பொருந்தும். அதிகாரத்திலேயே இருப்பாங்கன்னெலாம் கிடையாது. அதே மாதிரி அதிகார பகிர்வுக்கெலாம் நாங்கள் இறங்கியே வரமாட்டோம், அதிகாரத்தை ஃபுல்லாக நாங்களே தான் வச்சுப்போன்ற மாதிரியும் நீங்கள் பிடிவாதத்தோடு இருக்க முடியாது. நாளைக்கே சூழல் ஏற்படுது. இன்றைக்கி பாருங்கள், காங்கிரஸ் பார்ட்டி இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலையே. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, உங்களுக்கு இன்னொரு கட்சியோட தேவை இருக்கு. 2 பேருக்குமே மியூச்சுவலாக. ஆமாம், திமுகவுக்கு இன்னும் அதிகமாக தேவை இருக்கு. திமுகவுக்கு தான் சார் இழக்கிறதுக்கு அதிகம். அதாவது பயப்படாத நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா சார் திமுக? கண்டிப்பாக திமுகவுக்கு இழக்கிறதுக்கு நிறையா இருக்குங்க. காங்கிரஸை சும்மா அடிச்சோம் பிடிச்சோம் தூக்கி போட்டுற முடியாது. காங்கிரஸை நீங்கள் சும்மா தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பவருக்கு வர முடியாது. மேபி இன்கேஸ் வந்து காங்கிரஸ் வெளியே போயிடுச்சா அவங்களோட ஆல்டர்னேட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. உங்களோட இப்போ திமுகவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே அரசியல் என்ன, பாஜக எதிர்ப்பு தான். பாஜக எதிர்ப்பை தாண்டி திமுகவுக்கு ஒரு அரசியலும் கிடையாது. இன்னைக்கு சாதாரண ஒரு சாமானியன்ட்டு போய் நீங்கள் எதுக்கு திமுகவுக்கு ஓட் போடுவீங்கன்னு கேட்டால், பாஜக வந்துடக்கூடாது, பாஜக வந்தால் ரொம்ப மோசமாயிரும், அதனால திமுகவுக்கு ஓட் போடுறோம்னு சொல்லுவாங்க. திமுகவோட ஆட்சி சூப்பராக இருக்குது, திமுக அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ திமுகவுக்கு ஓட்டு போடுவதற்கான காரணம் என்னன்னா, திமுகவோட மோசமான இன்னொரு கட்சி அங்கே இருக்குன்னு திமுக ஓட்டு போடுறவங்க பார்க்குறாங்க. அந்த பாஜக எதிர்ப்புன்றது காங்கிரஸ் இருந்தால் தான் சாத்தியமானு கேட்குறேன் திமுகவுக்கு. கரெக்டு தான். காங்கிரஸ் எல்லாம் எப்படி நம்புவாங்க? இல்லை சார், ஃபியூச்சரில் பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்ல, அது காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் வச்சுருந்தாங்க தான். ஆனால் இந்த சூழலில் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அது வந்து காங்கிரஸ் தேவையா? இப்போ நீங்கள் பாஜகவை தமிழ்நாட்டில் வந்து எதிர்க்க முடியுமா?
பாஜக நேஷனல் பார்ட்டியா தமிழ்நாட்டு பார்ட்டியா? நேஷனல் பார்ட்டி. பாஜகவை நீங்கள் வீழ்த்தணும்னா உங்களுக்கு நேஷனல் அலைன்ஸ் தேவை. அதை லீட் பண்ணுறது காங்கிரஸ் பார்ட்டி தான். ஸோ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நம்ப மாட்டாங்க. இப்போ டிவிகே சொல்லுவாங்க, டிவிகே மைனாரிட்டி ஓட்ஸை உடைச்சிருவாங்கன்னு. டிவிகேனால மைனாரிட்டி ஓட்ஸை உடைக்க முடியாது. ஏன் உடைக்க முடியாது? விஜய் ஒரு லோக்கல் ஃபோர்ஸ். அவர் நினச்சாருன்னா ஒரு 10% ஓட்டை மேக்ஸிமம் உடைக்க முடியும். 5 to 10% ஓட்ஸ் மேக்ஸிமம் உடைக்க முடியும். அதை உடைக்கிறதால பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. நேஷனல் லெவலில் டிவிகேவால் பாஜகவை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மக்கள் திமுகவுக்கு ஓட் போடுறதுக்கான காரணம் என்னன்னா, நேஷனல் லெவலில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அலைன்ஸில் டிஎம்கே இருக்காங்க, ரொம்ப நாளாக பயணிச்சுட்டு இருக்காங்க. இது உடையுதுன்னா கண்டிப்பாக மைனாரிட்டி ஓட்ஸ் எதிரும். ஓகே சார், இன்கேஸ் வந்து உடஞ்சிருச்சுன்னா இப்போ அரசியல் சூழல் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா ஒரு பக்கம் தாவேக்கா இருக்காங்க, காங்கிரஸ் இல்லாத ஒரு திமுக இருக்குன்னா இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் எப்படி சார் வரும்? இப்போ காங்கிரஸ் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சொல்லிடலாம் திமுக தோத்துருன்னு சொல்லிடலாம். திமுக வேறு என்ன அரசியல் இருக்குது? அதை விட்டா வேற என்ன அரசியல் இருக்குது? நாங்கள் இலவசம் கொடுத்தோம்னா சொல்ல முடியும், அது ஒரு அரசியல்னு சொல்ல முடியாது. அந்த 5000 கொடுத்ததெல்லாம் எடுபடுவோம் சார். அது எப்படி ஒரு அரசியல் கிடையாது. உங்களோட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குன்னா உங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கணும்ல. இப்போ தாவேக்காவுக்கு என்ன அரசியல்? திமுக எதிர்ப்பு தாவேக்காவோட அரசியல். என்டிகேவுக்கு என்ன அரசியல்? திராவிட எதிர்ப்பு. அதிமுகவுக்கு என்ன அரசியல்? திமுக எதிர்ப்பு. திமுக இன்னைக்கு எந்த அரசியலை கையில் எடுத்து பேசிட்டு இருக்காங்க? பாஜக எதிர்ப்பு. அப்ப அந்த அரசியல் எடுபடணும்னா அது ஒண்ணுதான் உங்க கையில் இருக்காது, ஒரே அரசியல் தான் உங்க கையில இருக்கு. அந்த அரசியல் எடுபடணும்னா உங்களுக்கு காங்கிரஸ் தேவை. ஏன்னா ஒரு காலத்துல வந்து அதிமுக எதிர்ப்புன்ற அரசியலை பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்ப அதையா சார் கை விட்டாங்க? அது வந்து இனிமேல் செட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்களா இல்ல பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறாங்க? எப்பவுமே திமுக சென்டரை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருந்திருக்காங்க. திமுக எப்பவுமே இந்த மாதிரி டெல்லியை எதிர்த்து தான் டிஎம்கே வர்சஸ் சென்டர் அப்படின்ற அந்த நரேட்டிவை பில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதிமுகவோட அரசியல்னா திமுக எதிர்ப்பு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா சென்டரில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது இங்கே திமுகவோட தேவை அதிகமாகும். அந்த சென்டரில் இருக்கக்கூடிய கட்சியோட பவரை கவுண்டர் பண்ணுறதுக்கு திமுகவோட தேவை ஏற்படும். அதே மாதிரி சென்டரில் ஒரு வீக்கான பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க பவரில், திமுக ஃபுல் பவரில் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட எகிரி அடிப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து இப்போ யூபிஏ 1 and 2 நல்ல எக்ஸாம்பிள், முடிஞ்ச அளவுக்கு உறிஞ்சு எடுத்துருவாங்க. ஸோ அதனால திமுகவை பொறுத்தளவில் அதான் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ரோல் உண்டு. சென்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சென்டரை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு திமுகன்ற ஒரு கட்சியோட தேவை இருக்குது. ஸோ திராவிட கட்சிகளோட அந்த வருகையே, திராவிட மூவ்மெண்ட்டோட ஸ்டார்டிங்கே அங்கேருந்து ஆரம்பிக்குது. அவங்க சென்டரை எதிர்த்து தான் மூவ்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் திமுக கையில் அதிகமான பவர்ஸ் குவியும் போது திமுகவை கவுண்டர் பண்ணுறதுக்கு அதிமுகன்ற புது கட்சி உருவாது. சென்ட்ரலில் எதிர்த்து தான் என்றைக்குமே டிஎம்கே வந்து பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஃபுல் ஃபோர்ஸில் பிஜேபி இருக்காங்க, அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டாகவே இருந்தாலும் இன்னைக்கு நீட் ஆஃப் தவர் தமிழ்நாட்டுக்கு டெல்லி எதிர்ப்பா இல்லை இங்கே இருக்க நார்மல் மாநிலத்தை அரசுக்கு தேவையான அது அரசியலா? ஒன்று என்னன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. திமுகவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. திமுகவோட ரோல் அங்கே நார்த்தில் இருக்கக்கூடிய பவர் சென்டரை எதிர்த்து அரசியல் பண்ணுறது திமுகவோட ரோல். அதே மாதிரி அதிமுகவுக்கு ஒரு ரோல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அந்த வேலையை ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பண்ணல. இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே பலவீனப்பட்டு போயிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் அவங்க வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் அவங்க வேலையை சரியாக பார்க்கல, திமுக அவங்க வேலையை பார்க்கல, அதிமுக வேலையை பார்க்கல. இன்னைக்கு அதிமுகனால திமுக எதிர்த்து அரசியல் பண்ண முடியல, திமுகனால பாஜக எதிர்த்து அரசியல் பண்ண முடியல. பாஜகவை எதிர்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்கறது, நீங்க பேசுறது வேற, என்ன செஞ்சீங்க? கிரவுண்ட்ல எத்தனை போராட்டம் நடத்துனீங்க? நீட்டுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணீங்க? பேசுறது வேற. திமுக ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ திமுக செய்ய முயற்சி பண்றது என்னன்னா, ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்றாங்க. பாஜகவை எதிர்க்கிறது மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் அவங்க கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. இப்போ விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல தான் போயிட்டு இருக்காங்களா சார்? அண்டர் கிரவுண்ட் டீலிங்கும் என்னமோ மேபி இப்படி கூட பார்க்கலாம். திமுக கிட்ட பாஜக எதிர்க்கிற அளவுக்கு பலம் இல்லைன்னு பார்க்கலாம், இல்லைன்னா மேபி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு பார்க்கலாம். விஜய் சொல்ற மாதிரி என்னவா வேணாலும் அது இருக்கலாம், நமக்கு தெரியல, நமக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை அதை பத்தி. அதான் சார் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, பார்லிமெண்ட்ல சஸ்பெண்ட் ஆனா கூட காங்கிரஸ் எம்பியோ இல்ல சிபிஎம் எம்பி தான் சஸ்பெண்ட் ஆகலாம், டிஎம்கே எம்பி யாருமே சஸ்பெண்ட் ஆகலன்றாங்களே. இது கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரிலாம் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா திமுகவை பொறுத்தளவுல அவங்களுக்கு பாஜகவை எதிர்க்கணுன்ற தேவையெல்லாம் கிடையாது. நாளைக்கே பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு அதையும் பண்ணுவாங்க. இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா, காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இந்தியாவில் திமுக அவங்களோட கூட்டணி வைக்கல. காங்கிரஸ் பார்ட்டி வீக் ஆகும்போது திமுக அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பாஜகவுக்கும் பொருந்தும். வீக்கான ஒரு கவர்மெண்ட் சென்டர்ல இருந்ததுன்னா திமுக டாமினன்டான ரோல் பிளே பண்ணுவாங்க. ஓகே, மேபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அங்கே இல்லை சார் பிஜேபிக்கு. இன்கேஸ் காங்கிரஸ் நாளைக்கு கூட்டணியில் வெளியே வந்தால் பிஜேபி கூட்டணி போக அதிக வாய்ப்பு இருக்குன்றீங்க. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லை பிஜேபிக்கு, நாளைக்கு இன்னும் அதிகமான சீட்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம்.
திமுக மாதிரியான ஒரு கட்சி தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். திமுக தாராளமா போவாங்க. ஓகே, இது ஏற்கனவே சொன்னாங்க சார். ஏன்னா நிதிஷ்குமாரை சென்ட்ரல் எப்பயும் நம்ப முடியாது. அவர் இங்கே அங்கே தாவிக்கிட்டே இருப்பார். அந்த இடத்துல டிஎம்கே வர வாய்ப்பு இருக்குன்னு அப்போ பேசினாங்க சார். அது இப்போ ஒரு தின் மார்ஜின்ல தான் பிஜேபிக்கு மாட்டிக்கிட்டாங்க. இப்ப நாளைக்கு அந்த மார்ஜின் அதிகமாகுதுன்னு வச்சுப்போம், இன்னும் நிறைய சீட்ஸ் தேவை இருக்குன்னு வச்சுப்போம். ஏன்னா 2014 நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, 19 பீக்கை டச் பண்றாங்க, 24 பாஜக எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல, ஓட்ஸ் குறையுது, யூபிலேயே அடி வாங்குது. இப்போ 29லயும் அது கண்டினியூ ஆக தான் செய்யும். ஏன்னா நீங்க உருவாக்குன அந்த சோஷியல் அலையன்ஸ்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எல்லாத்தையும் சேர்த்து உட்கார வச்சு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது, அது கிராக் ஆக தான் ஆரம்பிக்கும். ஸோ அது போக மோடியோட இமேஜும் டவுன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகும். 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகும். அது நாளைக்கு இன்னும் தான் அதிகமாகும். அவர் ஏஜ் வேற பாராகுது சார். ஏஜும் ஒரு ஃபேக்டர் இருக்கு. அமித்ஷாவாலாம் முன்னாடி மாதிரி அக்ரெசிவா செயல்பட முடியாது. ஸோ அப்ப இந்த எலெக்ஷன்ல ஏன் பிஜேபிக்கு ஓட்டு கம்மியாச்சுன்னு பாத்தீங்கன்னா அதே காரணங்கள் 29க்கும் ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா அதோட கம்மியாக வேணா ஆகலாம், இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அப்ப பாஜக திமுகவோட தேவை இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ கூட்டணி போகலாம் சார். ஏன் 29 போக வாய்ப்பு மாட்டாங்க? இருக்கு. ஏன் போக மாட்டாங்க? அதெல்லாம் தேவைன்னா போவாங்க. இப்ப என்ன திமுகவுக்கு என்ன பாஜகவை எதிர்த்தே தீரணுன்ற தலையெழுத்தா என்ன அவங்களுக்கு? அப்போ நாளைக்கு என்ன சார் சொல்லுவாங்க ஒருவேளை? இப்போ தமிழ்நாட்டுக்கு அது என்ன சொல்றது, சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா நம்ம சென்டரோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு. அது வந்து மதவாத சக்தியே இல்லையா சார்? அப்ப அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி வச்சாங்கல்ல? அப்போ என்ன சொன்னாங்கன்னா எம்சிபி வச்சு பண்ணாங்க, மினிமம் ப்ரோக்ராம் வச்சு பண்ணோம், இன்னொன்னு வச்சுப்போம், இன்னொன்னு போட்டுப்போம். காமன் மினிமம் ப்ரோக்ராம் சும்மா ஒரு பேச்சுக்கு தானே, அது போட்டு என்ன நீ என்ன பாஜக ஏதாவது வழி கொண்டு வந்தீங்களா? காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுறதால பாஜக வந்து மதசார்பற்ற கட்சியா மாறிடுச்சா? அப்பதான் வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்லாம் கொண்டு வராத காரணமே டிஎம்கே. அந்த டைம்ல தான் பீக்ல இருந்தது, ரொம்ப டென்ஷன்ஸ், இந்த ரிலிஜியஸ் டென்ஷன்ஸ்லாம் ரொம்ப பீக்ல இருந்த பீரியட் அதுதான். அதெல்லாம் இல்லாத காரணமே நாங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க சார் டிஎம்கே. அதெல்லாம் ரைட் சார், நீங்க எதுக்கு அவங்களோட போய் சேர்ந்தீங்க? இப்ப நீங்க கொள்கை அடிப்படையில் செயல்படுற கட்சி தானே உங்களை பொறுத்தளவுல திராவிட கட்சி. அவங்க யாரு? ஹிந்துத்துவா கட்சி. நீங்க ஹிந்துத்துவா கட்சியோட போய் எப்படி காமன் மினிமம் ப்ரோக்ராம் சைன் பண்ணுவீங்க? நேர் எதிராக இருக்கே சார். ஆமா, ஒரு இப்போ சித்தாந்த அடிப்படையில் நீங்க எப்படி ஒரு கூட்டணி வைக்க முடியும் முதல்ல? ஸோ அங்கே காம்ப்ரமைஸ் ஆயிருக்கீங்க. பாஜக காம்ப்ரமைஸ் ஆகல, நீங்க தான் காம்ப்ரமைஸ் ஆகி அங்கே போய் சேர்ந்துருக்கீங்க. அஃப்கோர்ஸ் பாஜகவும் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. ஏன்னா பாஜகவும் திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க கூடாது, இல்ல உங்க கொள்கைக்கு எதிரான கட்சி இல்ல அது. ரெண்டு பேருமே ஏதோ ஒரு விஷயத்துல செல்ஃபிஷா தான் யோசிச்சிருப்பாங்கன்றீங்க அரசியல் காரணத்துக்காக. எல்லா கட்சியும் அப்படிதான். இன்னைக்கு பாஜகவை திமுக எதிர்க்கிற மாதிரி தான் ஒரு காலத்துல காங்கிரஸ் எதிர்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன காங்கிரஸும் திமுகவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இல்லையா? சரி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஃபேக்ட் டிஎம்கேவே வந்து காங்கிரஸ் எடுத்து தான் ஆரம்பிச்சாங்க. ஆமா, நீங்க எங்க இருக்காங்க சார்? ஆமா, அதுதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆமா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இப்ப தாவேகா வருகனால டிஎம்கேக்கு எந்த வகையில சார் டென்ட் ஏற்படுத்தும்? தாவேகாவால திமுகவுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. தாவேகாவால வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே அதிமுகவுக்கு தான். தாவேகா பண்ணக்கூடிய அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல், அது அதிமுகவோட அரசியல். ஸோ திமுக எதிர்ப்பை தாவேகா நல்லா வீரியமா கையில் எடுத்தாங்கன்னா அதிமுக ஓட்டு தான் உடையும். அதனாலதான் அதிமுக பாஜக கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வாங்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேடைய வாக்குகள். ஸோ எங்களுக்கான வாக்குகள் இன்டாக்டா இருக்கு, ஸோ எங்களுக்கு தான் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும் அப்படின்றாங்களே சார் என்டிஏ சைட்ல. நானே சொல்றேன், இப்போ திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், இப்ப விஜய் என்ன பேசுறாரு? திமுக எதிர்த்து தானே பேசிட்டு இருக்காரு, அதை தானே இபிஎஸும் பண்றாரு. ஸோ இப்போ அதிமுக ஆதரவாளர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? திமுக எதிர்ப்பு தான் எதிர்பார்ப்பாங்க. அப்ப விஜய் பேசுற அரசியல் யாருக்கு எடுபடும்? அரசியல் தான் எடுபடும். வேணா பாஜக காரங்க கொஞ்சம் பேர் இங்க வருவாங்க, என்டிஏ காரங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. ஆனா மோஸ்ட்லி அதிமுக காரங்க தான் இங்க வருவாங்க. அதிமுக காரங்க தான் வெறுமனே திமுக எதிர்ப்புக்காக அந்த கட்சியில இருக்கவங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கே எக்ஸ்எம்எல்ஏஸ் தான் சார் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா டிஎம்கே சைடுல பெருசா யாருமே போல தாவேகாக்கு. ஆமா சார், இல்ல எனக்கு புரியல, இதனால யாருக்கு தான் சார் பிரச்சனை? தமிழ்நாட்டு அரசியலுக்கு உண்மையிலே விஜய் இன்னைக்கு தேவையா? விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை கிடையாது. முதல்ல என்னன்னா ஒரு அரசியல் இருக்கணும். விஜய்க்கு ஒரு அரசியல் இல்லை. விஜய்ன்ற ஒரு இண்டிவிஜுவல் தான். அவரு தேவையா தேவையில்லையான்றதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி விஜய் பேசக்கூடிய அரசியல் என்ன? ஒன்னும் அரசியலே அவர் பேசல. ஸோ விஜய் கிட்ட அரசியலே இல்லைன்னா அவர் எதுக்கு நம்ம பெருசா சர்வே ஆவார்ன்றே நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. கண்டிப்பா சர்வே ஆக மாட்டார். அரசியலே இல்லாத ஒரு அரசியல் கட்சி சர்வே ஆகாது. அதே மாதிரி சித்தாந்தமே இல்லாத ஒரு அரசியல் கட்சியும் ஒரு சித்தாந்தமே இல்லாத ஒரு அரசியல் கட்சியோட தலைவரும் சர்வே ஆக மாட்டாங்க. எப்படி சார் அவர் என்ன நம்பிக்கையில வர்றாருன்றீங்க? இப்ப என்ன ஏதாவது பின்னாடி ஏதாவது அஜெண்டா இருக்குமா அவருக்கு? இருக்கலாம். ஆனா நீங்க பாருங்க, அவர் செய்யற விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து திமுகவுக்கு சாதகமான விஷயமா தான் இருக்கு. சாதகமான விஷயம் தான். ஆமா. ஸோ திமுகவால் களமிறக்கப்பட்டவரா விஜய்? அதுவா கூட அவரோட அஜெண்டாவா இருக்கலாம். ஆனா அதை எடுத்து தான் எல்லா அரசியலும் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும்.
அவர் எதிர்த்து பண்றாரா ஆதரிச்சு பண்றாரான்றது விஷயம் கிடையாது. அவர் செய்யற விஷயங்களால யாருக்கு லாபம்ன்றதான் பேச்சுங்க. சாதாரண சாமானியர்களை பொறுத்தளவுல விஜய் பாருங்க திமுக எதிர்க்கிறார், ஸ்டாலின் அப்படி பேசிட்டார் இப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்க்கக்கூடாது. விஜயோட செயல்பாடுகளால யாருக்கு லாபம், அதோட அரசியல் தாக்கம் என்னன்னு நீங்க பார்க்கணும். ஸோ விஜய் ஒரு விஷயத்த பண்றாருன்னா என்ன செய்ய முயற்சி பண்றாரு, அது என்ன பொலிட்டிக்கல் இம்பாக்டை ஏற்படுத்துது. இப்போ நானே பேசுறேன், நான் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் நான் பேசுற பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ நான் பேசுற பேச்சு ஒரு கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா எதிர்வினை நான் ஃபேஸ் பண்ணுவேன். இன்னைக்கு பாருங்க, இப்போ விஜயோட அரசியலால அவர் ஒரு அரசியல் பண்றாரு, யார் டென்ஷன் ஆகிறா பெரிய அளவில்? அதிமுகவும் பாஜகவும் தான் டென்ஷன் ஆகுறாங்க. டிஎம்கே டென்ஷனே ஆகலன்றீங்களா? ஆமாம், டிஎம்கே சும்மா பதிலடி கொடுக்குறேன்னு பேசுவாங்க. இப்போ நயனார் நாகேந்திரன் இப்போ த்ரிஷாவை பற்றிலாம் பேசி சிக்கல்ல மாட்டினாரு. அதே மாதிரி அதிமுககாரங்களும் பார்த்தீங்கன்னா வரிசையாக இப்போ விஜயை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுககாரங்க முதல்ல எதுக்கு விஜயை அலைன்ஸ்குள்ளே கொண்டு வரணும்னு நினைச்சாங்க? கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலான்றதுக்காக தானே சார். திமுக அதை யோசிக்கவே இல்லையே, திமுக அதை யோசிச்சிருக்கலாம்ல. ஏன்னா அவர் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட்லேருந்தே டிஎம்கே அகேன்ஸ்டாக தானே பேசிட்டு இருக்காரு. ஸோ அதனால கூட இருக்கலாம்ல. சிம்பிளான விஷயம், இவர் அதிமுக ஓட்ட உடைக்கிறாரு, திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கிறாரு. அதிமுகவை பொறுத்தளவில் பாஜகவை கூட்டணிகளை கொண்டு வந்தது அதுக்கு தான். பாஜகவும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். ஸோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் சதறக்கூடாது. ஸோ பாஜகவை ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் கூட்டணி விஷயத்தில் கூட திரு விஜய் அவர்கள் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணியை வைக்கலாம். இப்போ விஜயை பொறுத்தளவில் இப்போ ஓபிஎஸ் இருக்காரு, சசிகலா கட்சி ஆரம்பிக்கலாம். தேமுதிக அதிமுக சைடு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க. அவங்க ஏன் உள்ள நாள் அமைதி கேட்குறாங்க? ஏன்னா ஒரு சைடு டிஎம்கேன்னாங்க, இப்போ ஏடிஎம்கேன்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஆசிலேஷன்ல மேபி காங்கிரஸ் திமுக பிரச்சனை கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா திமுகவை பொறுத்தளவுல முதல்ல காங்கிரஸை வழி கொண்டு வரணும்ல. காங்கிரஸுக்கு எவ்வளவு சீட்ஸ் கொடுக்குறோன்றது கன்ஃபார்ம் ஆனாதான் தேமுதிகவோட நீங்க ஃப்ரீயா பேச முடியும், உள்ள அகாமடேட் பண்றதுக்கு. ஸோ இப்போ நீங்க காங்கிரஸ் கிட்ட உங்களோட சீட் ஷேரிங்லாம் ஃபைனலைஸ் ஆகலைன்னா நீங்க தேமுதிக கிட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க முடியாது. திமுகவுக்கு முதல் தேவை காங்கிரஸ் தான். ஸோ அப்போ தேமுதிக வெளியில வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாது, திமுக வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ இப்போ தேமுதிக இவங்க பிரேமலதா அவர்கள் பார்த்தோம்னா சிவராத்திரி அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க எஸ்பி வேலுமணி அவர்களோட. அது ஒரு கிளியரான ஒரு சிக்னல். அது அவங்க அந்த பக்கம் போறாங்கன்னு நீங்க பார்க்கலாம். இல்லைன்னா மேபி அப்படி போற மாதிரி போறதுக்கான காரணம் திமுக மேல ஒரு அழுத்தம் போட முயற்சி பண்றாங்கன்னு நீங்க பார்க்கலாம். அதை அப்படி நம்ம இண்டிகேஷன் அப்படிதான். ஆமா, ரெண்டாவும் நீங்க பார்க்கலாம். மேபி அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இல்லைன்னா இங்க பாருங்க, எங்களுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரமா எங்களை டீல் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த சைடு போறதுக்கு தயங்க மாட்டோம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.